அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நா. சண்முகப்பிரியா. 6ஆம் வகுப்பு TRA பள்ளி கோயம்புத்தூரில் படிக்கிறேன். எனது பள்ளி வளாகத்தில் 120 ஆண்டுகள் பழமையான மகிழம் மரம் பற்றி காண்போம். நறுமணம் கமழும் மலர்களை கொண்ட அரிய மரங்கள். நமக்கு அந்த நறுமணம் தரும் மலர்களை கொய்ய அவற்றை தடி கொண்டு தாக்க வேண்டியதில்லை. நாம் அவற்றின் அருகே சென்றாலே நறுமண மலர்கள் எல்லாம் நம் வழிகளில் மரங்களின் கீழே புத்தலிலுடன் பூத்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மரம் தான் மகிழ மரம். வியாழக்கிழமைகளில் மகிழ மரத்தை வணங்கி வருவோருக்கு அறிவு தெளிவு உண்டாகும் என பண்டைய சாத்திரங்கள் உரைக்கின்றன. புத்தரின் வாழ்வில் தொடர்புடைய புனித மரங்களில் ஒன்றாக மகிழ மரம் திகழ்கிறது. சமண சமய துறவிகளில் சிலர் மகிழ மரத்தடியில் ஞானோதயம் அடைந்துள்ளனர். ஜைன மதத்திலும் புனித மரமாக மகிழ மரம் போற்றப்படுகிறது. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் உரையும் திருவண்ணாமலை திருத்தலத்தின் தலமரமாக விளங்குவது மகிழ மரமே. பல சிவன் கோவில்களில் தலமரமாக மகிழ மரம் இருந்தாலும் தனிச்சிறப்பாக திருவண்ணாமலை மரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மகிழ மரம் சிவனுக்கு உகந்த மரமாக மட்டுமல்ல, சூட்ட உகந்த மலர்களாகவும் மகிழ மலர்கள் திகழ்கின்றன. சிவபெருமானுக்கு உகந்த மலர்களாக திகழ்வதால் மகிழ மரங்களை சிவமல்லி மலர்கள் என்றும் அழைக்கின்றனர். மகிழம் பூ ஒரு நறுமண பூவும் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தாவரமும் ஆகும். இது வீடு மற்றும் கோயில்களில் வளர்க்கப்படுகிறது. மகிழம் பூவின் மருத்துவ குணங்கள் பல உள்ளன. மகிழம்பூவின் நறுமணம். மகிழம்பூவின் நறுமணம் பலருக்கு பிடிக்கும். இது வீடுகளை புத்துணர்ச்சியுற செய்கிறது. மகிழம்பூவின் மருத்துவ குணங்கள். மகிழம்பூவில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன. மகிழம்பூவின் பயன்பாடுகள். மகிழம்பூவை காய வைத்து பொடி செய்து மூக்கில் உறிஞ்சினால் தலைவலி குறையும். மகிழம்பூவை பாலில் கலந்து சாப்பிடலாம். காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி போன்றவை குறையும். மகிழம்பூவை எப்படி பயன்படுத்தலாம்? மகிழம்பூவை நீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிக்கலாம். மகிழம்பூவை பாலில் கலந்து குடிக்கலாம். மகிழம்பூவின் பிற பெயர்கள். மகிழம்பூவை வகுளம், இளஞ்சி என்று அழைப்பார்கள். நன்றி.